அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். திரு அவையின் செல்வத்துக்காக தம்மையை கையளித்த புனித லாரன்ஸ் இவரே. அதனால் இவர் மறைசாட்சியாய் பாடுபட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடம் மகிழ்வுடன் ஏற்றிச் சென்றார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் திருச்சபை திருத்தொண்டரான புனித லாரன்ஸுடைய விழாவை கொண்டாடி மகிழ நம் அனைவரையும் இருகரம் விரித்து அழைக்கின்றது. இறைவனுடைய திருச்சபைக்காக தன் உயிரை ஒருபொழுதும் பொருட்டாக கருதாமல் ஆண்டவருக்காக தன்னை அர்ப்பணிக்க துணிந்தவர் இவர். அவர் வாழ்ந்த காலத்திலே வலேரியன் அரசன் திருச்சபையின் சொத்துக்களை தன்னிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்கிற பொழுது இருந்த அனைத்து சொத்துக்களையும் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் கொடுத்துவிட்டு அதே ஏழைகளையும் அனாதைகளையும் அந்த அரசரிடம் எடுத்து வந்து, இதோ இவர்களே திருச்சபையின் சொத்துக்கள் என்று அன்று அவரிடம் ஒப்படைத்தான். கோபமடைந்த அரசன் அவரை இரும்பு கட்டிலின் மீது படுக்க வைத்து கீழே நெருப்பினை ஏற்றி அவரை கொன்று குவித்தது வரலாற்று செய்தி நமக்கு சொல்லுகிறது. கோதுமை மணி மண்ணில் விழுந்தால் ஒழிய அது மடிந்தால் ஒழிய பலனை அளிக்காது, மடிந்தால்தான் மிகுந்த பலனை அளிக்கும் என்று இயேசு சொல்லுவது போல தன்னையே கோதுமை மணி போல அன்று ஆண்டவருக்கு அர்ப்பணித்திருக்கின்றார். மிகுந்த பலனை இன்று வரை இறைவனு கொடுத்து கொண்டிருக்கின்றார். அந்த புனிதருடைய மாபெரும் விழாவிலே நீங்களும் நானும் இந்த திருப்பலின் வழியாக இறைவனும் சென்றடைவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்த இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். திருப்பலி ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். எல்லாமுள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாமையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உன் மீது கொண்ட அன்பினால் புனித லாரன்ஸ் தமது பணியின் பற்றுறுதியிலிருந்து
மாட்சிக்குரிய மறை சாட்சியாய் விளங்கி உள்ளார். அவர் அன்பு செய்ததை நாங்கள் அன்பு செய்யவும், அவர் கற்று தந்ததை நாங்கள் செயல்படுத்தவும் அருள்வீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே, கடவுளின் அன்புக்கு உரியவர். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். பிரிவு 9 உட்பிரிவு 6 முதல் 10 முடிய. சகோதரர் சகோதரிகளே, குறைவாக விதைப்பவர் குறைவாக அறுவடை செய்வார். நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுவடை செய்வார். இதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் தம்முள் தீர்மானித்தபடியே கொடுக்கட்டும். மன வருத்தத்தோடோ கட்டாயத்தினாலோ கொடுக்க வேண்டாம். முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்கு உரியவர். கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர். எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருவார். அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானது எல்லாம் உங்களுக்கு மிகுதியாகவே தருவார். ஒருவர் ஏழைகளுக்கு வாரி வழங்கும் போது அவரது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? விதைப்பவருக்கு விதையையும் உண்பவருக்கு உணவையும் வழங்குபவர் விதைக்கு வேண்டிய விதைகளை வழங்கி அவை முளைத்து வளரச் செய்து அறச்செயல்களாகிய விளைச்சலை மிகுதியாக தருவார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். அவர்தம் கட்டளைகளில் அவர்கள் பெருமகிழ்வு அடைவர். அவர்களது வழிமரபு பூ உலகில் வலிமை மிக்கதாக இருக்கும். நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசி பெறும். பல்லவி. மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். அவர்கள் தம் அலுவல்களில் நீதியுடன் செயல்படுவர். எந்நாளும் அவர்கள் அசைவுறார். நேர்மை உள்ளோர் மக்கள் மனதில் என்றும் வாழ்வர். பல்லவி. மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். தீமையான செய்தி எதுவும் அவர்களை அச்சுறுத்தாது. ஆண்டவரிடத்தில் நம்பிக்கை கொள்வதால் அவர்கள் இதயம் உறுதியாயிருக்கும். அவர்கள் நெஞ்சம் நிலையாயிருக்கும். அவர்களை அச்சம் மேற்கொள்ளாது. இறுதியில் தம் எதிரிகள் அழிவதை அவர்கள் காண்பது உறுதி. பல்லவி. மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். அவர்கள் வாரி வழங்கினர். ஏழைகளுக்கு ஈந்தனர். அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். அவர்களது வலிமை மாட்சியுடன் மேலோங்கும். பல்லவி. மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். அல்லேலூயா, அல்லேலூயா. என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார். வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே.
இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது வடிந்தால் தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். தமக்கென்று வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோ நிலை வாழ்வைக்கு தம்மை உரியவராக்குவர். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை மதிப்பளிக்கின்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்கு உரியவர். கோதுமை மணி மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் திருச்சபை திருத்தொண்டரான புனித லாரன்ஸுடைய விழாவை கொண்டாடி மகிழ நம் அனைவருக்கும் இரு கரம்பரித்து அழைக்கின்றது. திருத்தொண்டராக திருநிலைப்படுத்தப்பட்ட பிறகு திருச்சபையின் சொத்துக்களை பராமரிக்கக்கூடிய அந்த பொறுப்பினை 2ஆம் சிக்ஸ்துஸ் திருத்தந்தை அவர்கள் அவரிடம் கொடுத்து திருச்சபையின் சொத்துக்களை பராமரிக்க அவரிடம் கட்டளை எடுக்கிற பொழுது மனமு வந்து அதை ஏற்று பணியாற்றினார். ஆதி திருச்சபையிலே நாம் காணுகின்றோம், திருச்சபை வரலாற்றில கிறிஸ்தவர்கள் என்றாலே கொன்று குவிக்கக்கூடிய அளவிற்கு ரோமை நகரத்திலிருந்து அரசாட்சி காணப்பட்டது. ஒருபுறம் இப்படிப்பட்ட கொடிய நிகழ்வுகளிலிருந்து திருச்சபையை பாதுகாத்து வருகின்ற தருணத்தில் வலேரியன் அரசன் 2ஆம் சிக்ஸ்துஸ் திருத்தந்தையும் சிறைவாசம் எடுத்துச் செல்வதையும் அதை காணுகின்ற பொழுது திருத்தொண்டர் லாரன்ஸ் அவரிடம் இவ்வாறு கூறுகிறார், என் அன்பு தந்தையே, என்னை விட்டும் நீங்கள் தனியே செல்வது முறையா என்று கேட்கிற பொழுது திருத்தந்தை இவ்வாறு பதில் சொல்லுகிறார், இன்னும் ஒரு சில நாட்களில் 3 நாட்களில் நீரும் என்னோடு வருவாய் என்று லாரன்ஸுக்கு அழைப்பு கொடுத்து விட்டு செல்லுகிறார். இது இறை திட்டமாகவும் இறை செயலாகவும் அவர்கள் கண்டு உணர்ந்திருக்கிறார்கள். திருச்சபையின் சொத்துக்களை அரசிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று அரசன் ஆணையிடுகிற பொழுது அனைத்து சொத்துக்களையும் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் கைவிடப்பட்டவர்களுக்கும் முடமானவர்களுக்கும் விற்று கொடுத்து விட்டு அரசனிடம் அதே ஏழைகளையும் அனாதைகளையும் எடுத்து வந்து இவர்கள்தான் திருச்சபையின் சொத்துக்கள் என்று அந்த அரசனிடம் கையளித்தான். கோபம் கொண்ட அரசன் இரும்பு கட்டலின் மீது அவரை படுக்க வைத்து கீழே நெருப்பினை மூட்டி அவரை கொலை குற்றத்துக்கு அழைத்து சென்றான். இருப்பினும் இந்த புனிதர் சொன்ன வார்த்தை இன்று வரை திருச்சபையில் இருக்கின்ற ஒவ்வொருடைய உள்ளத்தின் ஆழத்தை சிந்திக்க அழைப்பு விடுக்கிறது. இதோ நான் முழுவதுமாக வெந்து விட்டேன், என்னை எடுத்து உண்டு விடு என்று அந்த அரசனிடம் திருத்தொண்டர் லாரன்ஸ் அவர்கள் முறையிடுகிறார். இவ்வாறு முறையிட்டு ஆண்டவரிடத்தில் தன்னை அர்ப்பணித்திருக்கிறார். இன்றைய முதல் வாசகத்திலே திருத்துதர் பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் இவ்வாறு சொல்லப்படுகிறது, முகமலர்ச்சியோடு கொடுப்பவரை கடவுளுக்கு அன்புக்குரியவர் என்றும், நற்செய்தி வாசகத்திலே யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம், கோதுமை மணி மடிந்தால் தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என்று சொல்லப்படுகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த மண்ணுலகில் இறை சாயலாக படைக்கப்பட்ட நீங்களும் நானும் இந்த உலகத்தில் இருக்கின்ற அன்றாட வாழ்வில் என போராடி கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இதற்கும் அப்பாற்பட்டதுதான் நம்முடைய இறைவனுக்குரிய வாழ்வு என்பதை இன்றைய விழா நமக்கு வெளிப்படுத்துகிறது. மண்ணோடு மண்ணாக அழியக்கூடிய இந்த ஊனுடலுக்கு நாம் கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை விட அழியாமல் இருக்கக்கூடிய விண்ணக வாழ்விற்காக நம்மை தயாரிக்கவும் இறைவன் அழைப்பு கொடுத்திருக்கின்றார். இந்த மண்ணுலகத்திலே தன்னுடைய பிள்ளைகள் அனைவரும் பாவத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும், இறைவனுடைய அன்பின் குழந்தைகளாக இருக்க வேண்டும் என்பதற்காக தன் மகனையே பாடுகளின் மரணத்தின் வழியாக மீட்பு கிடைக்க வேண்டும் என்று கோதுமை மணி போல மடியத்தான் தன் மகனை அனுப்பி வைத்தார் இறைவன்.
இவ்வாறு தன் மகனை இந்த மண்ணுலகிற்கு கோதுமை மணி போல மடிய அழைப்பு கொடுத்த தன் மகன் முகமலர்ச்சியோடு அந்த அழைப்பினை ஏற்றுக்கொண்டார். முகமலர்ச்சியோடு அந்த அழைப்பினை ஏற்றுக்கொண்டதினால்தான் எப்பெயருக்கும் மேலான பெயர் இறைவன் அவர் கொடுத்தார் என்று வேதத்திலே நாம் வாசிக்க கேட்கின்றோம். எனவே கோதுமை மணி போல இவர் முழுவதுமாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மடிந்து நம்முடைய பாவங்களுக்காக தன்னையே முழுவதுமாக தந்தையுடைய கரத்தில் அர்ப்பணித்ததினால்தான் இன்று நீங்களும் நானும் மீட்புக்கு உரியவர்கள் என்றும் அந்த மீட்பை ஒரு நாள் நாம் அடைவோம் என்றும் எல்லாவற்றையும் விட கிறிஸ்தவர்கள் என்றும் மற்ற பிற மத சகோதர சகோதரிகள் மத்தியிலே கிறிஸ்தவர்கள் என்றாலே ஒரு உண்மை உள்ளவர்கள், நீதியுள்ளவர்கள், நேர்மையுள்ளவர்கள், அன்பு செய்யக்கூடியவர்கள், மன்னிக்கக்கூடியவர்கள் என்ற பெயருக்கு நீங்களும் நான் தகுதியுடையவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நீங்களும் நானும் கேட்காமலே கொடுத்து விட்ட ஒரு மாபெரும் பாக்கியம். இந்த பாக்கியத்தை தான் நீங்களும் நானும் நம்முடைய வாழ்நாட்களிலே செய்ய வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறார். திருத்தொண்டராக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட புனித லாரன்ஸ் இந்த மாபெரும் பாக்கியத்தை பற்றினால்தான் திருச்சபையின் சொத்துக்களை பாதுகாக்கக்கூடிய அளவிற்கு அவருக்கு இறைவன் அந்த அற்புதமான வாய்ப்பினை கொடுக்கின்ற பொழுது அரசனிடம் சொத்துக்களை ஒப்படைக்காமல் திருச்சபையின் சொத்துக்களாகிய அனாதைகளையும் ஏழைகளையும் கைவிடப்பட்டவர்களையும் அந்த அரசனிடம் ஒப்படைக்கிறார். இவர்கள்தான் திருச்சபையின் சொத்துக்கள். இதில் மறைந்துள்ள ஒரு உண்மையை புனித லாரன்ஸ் நமக்கு வெளிப்படுத்துகிறார். அழியக்கூடிய பொருட்கள் திருச்சபையின் சொத்துக்கள் அல்ல, அழியாமல் இருக்கக்கூடிய உங்களுடைய என்னுடைய ஆன்மாதான் திருச்சபையின் சொத்துக்கள் என்று அன்றே உலகிற்கு வெளிப்படுத்தியவர். ஆனால் அரசன் இந்த ஆன்மாக்களை வைத்து என்னால் வாழ்ந்துவிட முடியாது, அழிந்து போகக்கூடிய சொத்துக்களை வைத்துதான் வாழ முடியும் என்று அவரையும் கொன்று குவித்தான். திருச்சபையின் சொத்துக்களையும் தனதாக்க முயற்சி எடுக்கிறான் என்பதையும் வரலாற்று செய்திகள் சொல்லுகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, எனவே புனித லாரன்ஸுடைய விழாவில் நீங்களும் நானும் ஒன்றாக கூடி இந்த திருப்பலி வழியாக ஆண்டவருடைய சன்னிதானத்தில் ஒன்றாக கூடி இருக்கிற பொழுது இன்று லாரன்ஸ் அவர்கள் உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கின்ற செய்தி பவுலடிகளார் வழியாக இறைவன் உங்களையும் என்னையும் இந்த மண்ணுலகிலே அவர் படைத்த அனைத்து படைப்புகளையும் அனுபவிக்கவும் அழைப்பு கொடுத்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் நம்முடைய ஆன்மாவிற்காகவும் பிறருடைய ஆன்மாவிற்காகவும் நம்மிடம் இருக்கின்ற இறை சாயலையும் இறை அன்பையும் இறை மன்னிப்பையும் பிறரோடு முகமலர்ச்சியோடு கொடுக்க அழைப்பு கொடுக்கிறார். இந்த வார்த்தைகளை நீங்களும் நானும் வாசிக்க கேட்கின்ற பொழுது நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் பதிகின்ற இரண்டு நிகழ்வுகளை வேதத்திலே பார்க்கிறோம். காயின், ஆபேல். காயின் எப்படி இறைவனுக்கு காணிக்கை அர்ப்பணித்தான் என்பதையும் ஆபேல் எந்த அளவிற்கு இறைவனுக்கு காணிக்கை அர்ப்பணித்தார் என்பதையும் வாசிக்கிற பொழுது முகமலர்ச்சியோடு அர்ப்பணித்த ஆபேலின் காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டது. முகமலர்ச்சியற்ற நம்பிக்கையோடு ஆண்டவரிடத்தில் அர்ப்பணித்த காணிக்கை ஏற்றுக்கொள்ளப்படாமல் சென்று விட்டது என்பதையும் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். எனவே முகமலர்ச்சியோடு ஆண்டவரிடத்தில் நாம் கொடுக்க போவோம் என்றால் நாம் நம்பிக்கையுள்ளவர்களாக, விசுவாசம் உள்ளவர்களாக, கோதுமை மணி போல நாமும் மடிய வேண்டும் என்று இறைவன் அழைப்பு கொடுக்கிறார். எனவே அழைப்பை ஏற்றவர்களாக நம் ஆண்டவர் கரத்தில் நம்முடைய உள்ளத்தையும் நம் எண்ணத்தையும் நம் எதிர்பார்ப்புகளையும் அர்ப்பணிப்போம். அப்பொழுது இறைவன் நம்மை நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து திருப்பலியில் அவர் நாடுவோம். ஆண்டவர் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துள் நிறைவா நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனிது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமானது அப்பத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துள் இறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனிது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான ரசத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக வானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக.
சகோதர சகோதரிகளை, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி இல்லாமல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித லாரன்ஸ் விழாவில் நாங்கள் பேரின்பத்துடன் ஒப்புக்கொடுக்கும் காணிக்கைகளை கனிவாய் ஏற்றருளும். அவை எங்கள் மீட்புக்கு உதவியாய் இருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் ஏற்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மறைசாட்சியான புனித லாரன்ஸ் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்கவும் அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழ செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் மண்ணுலகில் இடையராது உமது மாட்சிமை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமணம் நமக்கு ஊழிய புரிய தகுந்தவர்களிட எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையின் நினைவு கூர்ந்திருடும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருடும். மேலும் உயிர்த்தொழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக வழியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பார், இன்று நாங்கள் விழா கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற மறைசாட்சியான புனித லாரன்ஸ் மற்றும் உலகில் மகோதவராய் இருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவி கொண்டாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை மற்றும் அளித்தருள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வும். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பெறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருரத்தமை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதே. தீய பகரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். எனக்கு தொண்டு செய்பவர் என்னை பின்பற்றுகிறார், நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பார் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை, தூய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். புனித லாரன்ஸின் விழாவில் வணக்கத்துடன் நாங்கள் புரியும் ஊழியத்தான் உமது மீட்பின் வளர்ச்சியை உணர்ந்து கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவன்